ரஷ்யா உக்ரைன் இந்த பிரச்சனையில களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது ஃபர்ஸ்ட் கர்கிவ் பகுதி. இந்த கர்கிவ் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பிஷானே அப்படின்ற ஒரு பகுதி எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. எப்படி நாங்க போனோம், அட்டாக் பண்ணோம், அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் நாங்க டெஸ்ட்ராய் பண்ணோம், அதுக்கப்புறம் எங்களோட வீரர்கள் எப்படி முன்னேறினாங்க, அந்த பகுதிக்கு எப்படி எங்க வீரர்கள் போனாங்க, அங்க பாருங்க எங்க கொடியை பறக்க விட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டா பேக்கேஜா கொடுக்கணும்ல வீடியோனா. அதனால பேக்கேஜா வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஷானே பகுதியில் எடுக்கக்கூடிய வீடியோ பதிவு. ஸோ இது எங்க இருக்குன்னா கர்கிவ் பகுதிகளில் இருக்கு. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கர்கிவ் பகுதிக்கு டைரக்டா போயிடலாம். உக்ரைனோட கிழக்குல இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட் தான் கர்கிவ், மிக முக்கியமான ஒரு ஒப்லாஸ்ட். ஸோ நம்ம ஃப்ரண்ட் லைன் லோட் பண்ணிக்கலாம். உக்ரைனோட ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் டீப் சேப் கொடுக்கக்கூடிய லேயர் தான் இது. ஸோ இது 17ஆம் தேதி அடிப்படையில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ நம்ம இந்த கர்கிவ் ஒப்லாஸ்ட் அப்படிங்கும்போது இந்த லுஹான்ஸ்க் கர்கிவ் இந்த பகுதிகள் பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பியான்ஸ்கில் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக பிஷானே, ஸோ இந்த பகுதியை நான் இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் மார்க் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ பிஷானே இந்த ரவுண்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த பகுதி, ஸோ இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்டெப்போவோ நோவோ செல்கா அதெல்லாம் ஆல்ரெடி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம எப்போவோ வீடியோ பதிவுகள் பார்த்தோம். பட் ஆனால் இப்போ ரஷ்யா தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆகி ஸோ இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த குப்பியான்ஸ்க் பையில் முன்னேறிட்டு இருக்காங்க, அட் த சேம் டைம் இந்த பிஷானே வழியில் முன்னேறாங்க. இதுக்கான காரணம் இருக்குது. அதாவது இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் இன்னும் தரல, பட் ஆனால் ரஷ்யாவோட மேப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யன் சோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஈவெண்ட்ஸ். ஸோ நம்ம மேப்பில் பார்க்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது பிஷானே, இது நம்ம வீடியோ பதிவுகள் பார்த்துரும் இல்லையா. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட டார்கெட் அடுத்தது இந்த குர்லெவ்கா. ஸோ இந்த குர்லெவ்கா பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலே இந்த சடோ, நம்ம இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், நம்ம சும்மா சொல்லும்போது சொல்லியிருப்போம். ஸோ இந்த சடோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கான காரணம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து ரஷ்யா கிராஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல். ஸோ ஒரு சைடு குப்பியான்ஸ்க்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது இப்போ இந்த பிஷானேவை பிடிச்சது மூலயமா இந்த பிஷானேவ்லேருந்து அடுத்த இந்த குப்பியான்ஸ்க்கு சடோ நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஈஸியாக இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணிக்கிறதுனால இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சில் நடுவில் லேயர் மாதிரி ரஷ்யா வந்துட்டாங்க. இப்போ வர்றதுனால இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரஷ்யானால முன்னேற முடியும். இது ஒரு பெரிய ரிசர்வாயர், ஆஸ்கல் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதை கிராஸ் பண்ணி போக முடியாது. இப்போதைக்கு கிராஸ் பண்ணால் இந்த இருக்கக்கூடிய ஒஸ்னோவோ இது போல் பகுதிகள் கிராஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஹெவியான ட்ரோன் அட்டாக்ஸ் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த வழியாக யாராலையும் கிராஸ் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 7-8 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட்டாக ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோல்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் ஹெவியான இழப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் இந்த குப்பியான்ஸ்கை பொறுத்த வரைக்கும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் ஆயிரக்கணக்கான வீரர்களை சுற்றி வளைச்சி ரஷ்யா பிடிச்சிட்டாங்கன்னு ஹைலைட்ஸில் நம்ம ஹெட்லைன்ஸில் பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இது இந்த குப்பியான்ஸ்க் பகுதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்தது கொஸ்டான்டினிவ்கா. ஸோ இந்த கொஸ்டான்டினிவ்கான்றது பார்த்தீங்கன்னா டொனஸ்க் பகுதியில் இருக்குது. டொனஸ்க் அப்படின்னாலும் கொஸ்டான்டினிவ்காவோட தெற்கு பகுதி. இந்த கொஸ்டான்டினிவ்கா ஒன்ஸ் விழுந்துருச்சுன்னா கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க், ஸோ அதோட தெற்கு பகுதிகளை ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். வடக்கு பகுதினா மேலே லிமிட். ஸோ இப்போ தெற்கு பகுதிகளை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொஸ்டான்டினிவ்காவோட புறநகரங்கள் அப்புறம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்குள்ள ரஷ்ய தரப்புலேருந்து ஊடுருவ ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னா வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கும். உக்ரைன் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ பதிவு தான் ரஷ்யர்கள் வந்தாங்க, நாங்கள் அவங்கள ஒரு கை பார்த்துட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. இது பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா உக்ரைனுக்கு அங்கே ஸ்னைப்பர் கண்ட்ரோலு இல்லை அங்கே வீரர்கள் இருப்பாங்களா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்குது. ஏன்னா ஓப்பன் ஃபீல்டில் ஃப்ரீயாக வந்துட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ். ஸோ இப்போதைக்கு உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கண்ட்ரோல் மட்டும்தான் அந்த பகுதிகளில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் அந்த கொஸ்டான்டினிவ்காவோட தெற்கு பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடலாம். அதெல்லாம் அவங்க ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்காங்க, அந்த சைடு நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்ற எக்ஸாக்டான டீடைல்ஸ் கிடைக்காது. அவங்க கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் இது போல் வரதை வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ ஃப்ரீயா நடந்து வராங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லைன்ல போய் நின்று சண்டை பிடிக்கிறதுக்கு பின்னாடி தான் ஃப்ரீயா நடந்து வருவாங்க. முன்னாடி முன்னேற போறாங்கன்னா பொசிஷன் எடுத்துட்டு தான் போவாங்க. இவங்க கையை வீசிட்டு நடந்து வராங்க அப்படின்னா ஃப்ரீயா நடந்து வராங்க, அந்த பகுதியெல்லாம் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டான்டினிவ்காவோட தெற்கு பகுதிகள் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்குள்ள ரஷ்யா வந்துட்டாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம மேப்ல பார்ப்போம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இந்த கொஸ்டான்டினிவ்கா விழுந்துருச்சு கிரமட்டாஸ்க், ஸ்லோவியான்ஸ்க்குனா அதை வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா
டொனஸ்கோட 90% மேலே ரஷ்யா லிபரேட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதான் இது இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நம்ம மேப்புக்கு போகலாம். ஸோ நம்ம கர்கிவ் பார்த்தோம். ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா டொனஸ்க் ஒப்லாஸ்ட். ஸோ இந்த டொனஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவியான்ஸ்க், கிராமட்டாஸ்க். ஸோ இதையே தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். லிமன் பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த வழியாக வராங்க அப்படின்னா கேப்சர் பண்ணிட்டு வராங்கன்னா ஸ்லோவியான்ஸ்கோட வடக்கு பகுதி. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்குறது கொஸ்டான்டினிவ்கா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டொனஸ்க், கிராமட்டாஸ்கோட தெற்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கள சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பெரிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் சின்ன சின்ன செட்டில்மெண்ட் தான். ஸோ இந்த சிட்டிஸ் எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இல்லையா. ஸோ அதுதான் மெயினான விஷயம். ஸோ அதை நோக்கி சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எந்த பகுதிகளில் இது போல் வீடியோஸ் வந்திருக்கு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ உக்ரைன் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்துப்போன்ஸ்கி இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த T0 ஒரே ஒரு நிமிஷம் நான் வரைஞ்சி முடிச்சிடறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், ஸோ T0504 இந்த ஹைவேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த பகுதிகள் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு முன்னேறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்துட்டு இருக்கு, ட்ரோன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஸ்டான்டினிவ்காவோட தெற்கு பகுதிகளில் ரஷ்யா ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கள புரிஞ்சுக்கலாம். ஸோ இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது விழுந்துருச்சுன்னா டொனஸ்கோட மிக பெரும்பான்மையான பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அடுத்து அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா பக்ரோஸ்க் பகுதி. நம்ம காலையில் பதிவிலேயே பார்த்துருப்போம். பக்ரோஸ்கோட மத்திய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனோட வீரர்களை ட்ரோன் முனையில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கிறாங்க, வெள்ளக்கொடி காமி சரணடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல். அதுக்கான காரணம் இப்போதைக்கு பக்ரோஸ்க்லேருந்து வெளியே எங்கேயுமே உக்ரைனோட வீரர்களால் போக முடியாது. கம்ப்ளீட் என்சர்க்கிள்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் கொடுக்கக்கூடிய மேப்பை நம்ம ரஷ்யா மேப் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இது ஒரு எக்ஸாக்டான ஒரு இது சும்மா புரியறதுக்கான உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பக்ராஸ்கில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா சுற்றி வளைச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கம்ப்ளீட்டாக ட்ரோன் கண்ட்ரோல். ஸோ இந்த பகுதியிலேருந்து 4 கிலோமீட்டர், அந்த பகுதியிலேருந்து 4 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கண்ட்ரோல்குள்ளே வந்துருச்சு ரஷ்யாக்குள்ளே. இப்போ நம்ம மேப்பில் பார்ப்போம், வேரியேஷன் நிறையா இருக்கும். அதுக்கான காரணங்கள் இருக்குது. ரெண்டாவது நம்ம 2 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் இந்த ரொடான்ஸ்கி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் வந்து வீடியோ பதிவுகள் விட்டுருந்தாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் அக்டோபர் 13. ஸோ இந்த வீடியோ பதிவு தான் நான் திருப்பி வேணுச்சுன்னா சைடில் லோடு பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி திருப்பி நான் லோட் பண்ணி காட்டுறேன். ஸோ அங்கே ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க, நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோமுங்க அப்படிங்கலாம் சொன்னாங்க. ஸோ T0515 பகுதி இருக்கு இல்லையா அந்த ரோடு, இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பகுதிகள் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, ரஷ்யாவோட ஸ்ட்ராங் கண்ட்ரோல்குள்ளே இருக்குது. ஸோ பக்ரோஸ்கோட வடக்கு பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கள சொல்கிறாங்க. இப்போது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னைக்கு தேதிக்கு ஓகேங்களா. இப்போது இங்கே இருக்கக்கூடிய T0504 இங்கே இருக்கக்கூடிய ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருந்தாங்க, நாங்கள் அவங்கள அடிச்சிட்டோங்க அப்படிங்கள திருப்பி உக்ரைன் தரப்பு வந்து பண்ணால் வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோடை வந்து பண்ணால் கட் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஃபேப் குண்டுகள் இந்த பகுதிகளில் போட்டுட்ருக்குறாங்க. அதிகமான ஏர் டாமினன்ஸ் ரஷ்யா கிட்ட இருக்குது. ஸோ கணக்குக்கு இந்த பகுதிகள், அதாவது நான் இப்போது தோராயமாக வரையக்கூடிய பகுதிகள் சரிங்களா. ஸோ இந்த பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தோராயமாக தெரியும் ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருது, அதிகபட்சம் 8 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8 கிலோமீட்டருக்குள்ளே உக்ரைனோட வீரர்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி போக முடியாது, கண்டிப்பாக உயிரிழப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் உக்ரைனோட வீரர்கள் இங்கே சரணடைய ஆரம்பிச்சிருக்காங்க பக்ரோஸ்க் பகுதி அப்புறம் மெர்னோகிராட் பகுதிகளிலிருந்து. இப்போ ஹெவியான இழப்புகள் இந்த பகுதியில் நடக்கும். இன்கேஸ் பக்ரோஸ்க் பகுதியை டிஃபெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 60,000 வீரர்களாவது தேவை, அதாவது இறக்கிறதுக்குனே வேணும். அவங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எல்லா முனையிலையும் முடிக்கணும் அப்படின்னா இறக்கிறதுக்காக 60,000 வீரர்கள் தேவை அப்படிங்கிற செய்திகள் வருது. அதுக்கான காரணங்கள் இருக்குது. இப்போது அதோட புறநகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கோல் மைன் ஒன்று. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, நான் சேட்டலைட்டில் மாற்றினா உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட், இங்கே இருக்கக்கூடிய கோல் மைன். ஸோ இந்த கோல் மைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து ஃபேப் குண்டுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சீக்கிரமாக இந்த இடத்துல அட்வான்ஸ் ஆகக்கூடிய ரஷ்யா இங்கே இருக்கக்கூடிய மைனை மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ட்ரென்ச்சஸோ இல்லை டிஃபென்ஸ் லைனோ கிடையாது. அடுத்தது ஷெரீஃப்கா. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் செகண்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்தது. ஸோ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியிலேருந்து முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி வரும்போது செகண்ட் கோல் ரன்
ஒரு அடிசலுக்குள்ளே வந்து உள்ள விட்டு விட்டு அப்படியே கட்டி கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஸோ இது போல் இந்த பகுதிகளில் இருந்து உக்ரைனோட வீரர்கள் இவாக்குவேட் ஆக முடியாது, எதுவும் பண்ண முடியாது. குறைஞ்சது 5000 வீரர்களால் இந்த பகுதிகளில் சிக்கியிருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே ஒரு சுற்றி வளைக்கப்பட்டக்கூடிய பகுதி, அடுத்து இங்கே கர்கிவ்வில் சுற்றி வளைக்கக்கூடிய பகுதிகள், அடுத்தது இந்த கொஸ்டாண்டினிவ்கா சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள். இந்த லிமனை மட்டும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் வீரர்கள்கிட்ட சுற்றி வளைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரஷ்யா கிடைச்சிடும். ஸோ எல்லா பகுதியிலையும் வந்து பண்ணால் சுற்றி கட்டி கட்டி பிடிச்சி ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரோஸ்க சண்டை இல்லாமல் எந்த அளவுக்கு சுற்றி வளைக்கணுமோ அந்த அளவுக்கு சுற்றி வளைச்சு பிடிக்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வரணும் அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல இந்த பக்ரோஸ்கை பொறுத்த வரைக்கும், அதுக்கான காரணம் இருக்கு. இப்போ நான் மேப்பில் சொல்கிறேன், உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். அதாவது இப்போ நம்ம ட்ரென்ச் லைன் லோடு பண்ணுறேன், ஏன் அப்படிங்கிறது தெரியும். உங்கள் கருப்பு கலரில் லோடாக இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே உக்ரைனோட ட்ரென்ச்சஸ். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து மார்க் ஆயிருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே ட்ரென்ச் லைனு. சிலதெல்லாம் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் ட்ரென்ச் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பெரிய ட்ரென்ச் இந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறது போல். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்காக நான் அந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். நார்மலாக கூகுளில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், இந்த வரியாக உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரென்ச் லைன். இதெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பகுதிகள் தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் ரெடி பண்ணிக்கிறாங்க. அதில் வீக்னஸ், அதாவது எல்லா ட்ரென்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடு மாதிரி, அந்த ஓடை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய வால்நட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ அடுத்தது பக்ரோஸ்க்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் உக்ரைன் தரப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் ரஷ்யா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சப்ளைஸ் எல்லாத்தையும், அதாவது போக்குவரத்து வழியை கட் பண்ணுறது மூலயமா உள்ளே இருக்கக்கூடிய வீரர்கள்னால வெளியே போக முடியாது, உள்ளே வர முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த விதமான உணவுப் பொருட்கள், குண்டு, ஆயுதங்கள் எல்லாம் தீர்ந்துருக்கும் சுட. ஸோ அந்த துப்பாக்கிக்கு வேணுங்கிற தோட்டாக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த வீரர்கள் சரணடைய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த பக்ரோஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்த இன்னொரு பகுதியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜாப்ரோசியா, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் அந்த பகுதிகளில். இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஏன்னா இது பார்டரு உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்டர் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஜாப்ரோசியா. ஸோ டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்கில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி ப்ரிவெல்னியே அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுகள் எடுத்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய பகுதி தான். இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டிஃபென்ஸ் லைன், ஆல்ரெடி இந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. அதை உக்ரைன் தரப்புலேருந்தே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஜாப்ரோசியா அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த பகுதிகளில் முன்னேறி இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் அது மார்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியல. நம்ம வீடியோ பதிவு பார்ப்போம், பட் நான் என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ரிவர் இருக்குல்ல, யான்சூர் ரிவர். ஸோ அந்த ரிவருக்கு ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு வீக்னஸை கண்டுபிடிச்சி இந்த பகுதிகளை அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்து இந்த வேஷ்னே அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா. ஸோ இதை மட்டும் அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிடச்சிடும். ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு, இதோட பிரான்ச் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. நான் தோராயமாக மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கனால ரிவர் பேரியர் நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கனால இப்போது இந்த உஸ்பெனிவ்கா நம்ம 2-3 நாளாக பார்த்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன், முன்னாடி இருந்து பார்த்துருக்கோம் இந்த வாரம் ஃபுல்லாக. ஸோ இந்த பகுதிகளில் ஈஸியாக அந்த ரிவருக்கு ஒரு சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துட முடியும். கீழே முன்னேறி வர இந்த வழியாக முன்னேற வர ஸோ ஒரு பகுதியில் அவங்க கட்பாட்டில் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் இந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி இருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா குண்டுகள் போடப்பட்டு தவிர்க்கப்பட்டு டேம் பிரிட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டாங்க அப்படிங்கலாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போது இந்த பகுதியில் ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறி இருக்கிறாங்க. அடுத்தது இந்த உஸ்பெனிவ்காவில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நோவோசில்கா, வெலிவ்கா. ஸோ இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் நம்ம பார்த்தோம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் உக்ரைன் கன்ஃபார்ம் பண்ணல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உஸ்பெனிவ்காவோட தெற்கு பகுதிகளை ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ஃப்ரண்ட் லைன்லையும் ஒரு நாளைக்கு இருக்கும், அதாவது 16ஆம் தேதிக்கும் 17ஆம் தேதிக்கும் ஒரு மேசிவான மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த பகுதிகளில் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மூமெண்ட் உக்ரைனே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸே. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் மிக முக்கியமான விஷயங்கிறது இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அதாவது பால்டோவ்கா. ஸோ இந்த இடத்துல அந்த யான்சூர் ரிவரை கிராஸ் பண்ணி பால்டோவ்காவை ரஷ்யா அவங்க கட்பாட்டில் எடுத்துட்டாங்க.
ஸோ ரிவருக்கு இன்னொரு சைடில் ரஷ்யாவோட கால் அடிக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இப்போ ரஷ்யா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக முன்னேற முடியும் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி முன்னேறாங்க அப்படின்னா ஹெவியான டவுன்ஸ் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது 2 பகுதிகள். ஸோ ஒன்று ஹுலைபோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரிக்கவ். ஸோ இது 2ம் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ளேருந்து போயிருச்சு அப்படின்னா அடுத்த ஜாப்ரோசியா தான். இந்த டென்ஸ் லைன்லேருந்து எல்லாத்தையும் வந்து பண்ண கிராஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருவாங்க. அதில் ஹெவியான டவுன்ஸ், ஸோ அதிகமான ஆயுதங்கள், வீரர்கள் சப்ளை பண்ணுறது, ரீடிப்ளை பண்ணுறது, இது போல் பல விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு முன்னேறி வராங்கன்னா அதுக்கான காரணங்கள் ஃபுல்லாகவே ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ரஷ்ய தரப்பு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஜாப்ரோசியாவில் முன்னேற்றம், டொனஸ்கில் முன்னேற்றம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்கியூவில் முன்னேற்றம். ஸோ என்டையர் ஃப்ராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து மேசிவான புஷ் கொடுத்துட்ருக்காங்க. சும்மா கசகசன்னு இருக்கு இல்லையா ட்ரான்ச்சு, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி தோண்டி வச்சுக்கிறாங்க இரு தரப்புலையும். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.